அவர் என்ன கேட்கிறாருன்னா, கடவுளுங்கிறது சூப்பர் பவர், நிறைய சக்தி இருக்குங்கிறீங்க. அவர் எல்லாரும் முஸ்லீமா படைச்சிட வேண்டியதானே? அவர் ஏன் சிலர் இந்துவாகவும் சிலர் கிறிஸ்துவராகவும் படைச்சிருக்கிறாரு அந்த மாதிரி அர்த்தத்தில் கேட்கிறாரு. இன்னும் டெவலப்பாகவும் இந்த கேள்வியை கேட்கலாம். எல்லாரும் நல்லவரை படைச்சிட வேண்டியதானே? எல்லாரையும் ஒழுக்கமானவரை படைச்சிட வேண்டியதானே? முள்ள மாதிரி முடிச்ச வைக்க கிருக்கேன் திட்டு போயெல்லாம் இதுக்கு படைக்கணும் அப்படின்லாம் கேட்கலாம். நிறைய விரிவான கேள்வி தான் அது. பல விதங்களில் படைக்காம ஒரு விதத்தில் படைக்க முடியுமானா கண்டிப்பாக முடியும். இறைவனுக்கு முடியுமா என்கிற விஷயம் வேற, ஏன் இப்படி செஞ்சாருங்கிற காரணங்கிறது வேற. இறைவனுக்கு முடியுமா? கண்டிப்பா முடியும். இறைவன் நினைத்தானே ஆனால் அனைவரையும் ஒரே மாதிரி ப்ரோக்ராம்லாம் நடக்குன்னு ஏற்கனவே சொல்லிவிட்டோம். ஒரே மாதிரி எல்லாத்துக்கும் ப்ரோக்ராம் போட்டால் எல்லாம் நல்லவனா போயிடுவோம். அது பெரிய மேட்டரே கிடையாது இறைவனுக்கு. ஆனால் இறைவன் ஏன் இதை செய்கிறார் என்பதற்கு இஸ்லாத்தில் எங்களுக்கு ஒரு விடை இருக்கிறது. ஒவ்வொரு மதத்திலும் ஒரு விடை சொல்லுவாங்க. இஸ்லாத்தில் என்ன விடை இருக்குன்னு கேட்டா, நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வது ஒரு சோதனை கூடம். இதுவே வாழ்க்கை இல்லை. இந்த உலகத்தில் நம்ம வாழ்றோம், இறந்துடுறோம். அதுக்கு பிறகு என்ன ஒன்று இருக்கா இல்லையா? அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, உலகத்தில் எல்லா மனிதர்களையும் ஒரு நாள் கடவுள் அழிப்பாரு. அழிச்ச பிறகு முதல் மனிதர் இருக்காரு, அவர்ல இருந்து அழிக்கும் போது இருந்தாங்களே அவங்க வரைக்கும் உள்ள எல்லாரையும் திரும்பி அவர் உயிர் கொடுத்து எழுப்புவாரு. எழுப்பி அவங்களுடைய நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் ஏற்றவாறு சொர்க்கம் நரகம் என்ற பரிசு தண்டனையை என்ன செய்வாரு? சொர்க்கம்ங்கிற பரிசையோ நரகம்ங்கிற தண்டனையோ கடவுள் கொடுப்பாரு. அந்த வாழ்க்கைக்காக தான் இந்த வாழ்க்கையில வாழணும். அதற்குரிய ஒரு பரீட்சை கூடமாக இது இருக்கிற காரணத்தினால் சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். அவர் எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஆக்கிட்டாருன்னா பரிசு கொடுக்க இயலாது, அது தண்டிக்கவும் இயலாது. அவர் என்ன பண்றாருன்னா, உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்க. என்ன சுதந்திரம்? நீ நல்லவன நடக்கிறியா உனக்கு பரிசு இருக்குது, கெட்டவன நடக்கிறியா உனக்கு தண்டனை இருக்குன்னு சொல்லி அப்படி ஒரு சோதனை கூடமா படைத்திருக்கும் பொழுது பல விதமா இருந்தா தான் சோதனை ஆகும். இப்ப நான் இருக்கிறேன், இப்ப நினைச்சா இப்ப நான் குடிக்கலாம்ல, குடிக்கலாம், குடிக்காம இருக்கலாம். நினைச்சா நான் என்ன செய்யலாம்? திருடலாம், திருடாம இருக்கலாம். அப்ப நான் திருடுனேன்னு சொன்னா நான் கெட்டவன் ஆயிடுறேன், திருட மாட்டேன்னு ஒதுங்கி கொண்டால் நல்லவன் ஆயிடுறேன். இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு சுதந்திரத்தை கொடுத்து உரிமையை கொடுத்து வைத்திருந்தால் தான் நாளைக்கு அவனுக்கு கேள்வி தண்டிக்க முடியும் என்பதற்காக வேண்டிதான் இப்படி செஞ்சிருக்காரு. தவிர முடியாம செய்யலன்னு கிடையாது. இதை நான் கிழிச்சு போட முடியும், கிளிக்காம இருக்கிறேன், உனக்கு முடியாது சொல்லக்கூடாது. எனக்கு முடியும்பா, கிளிக்க விரும்பல அப்படி சொல்றமா இல்லையா? முடியும். முடிகிறதையும் சில நேரத்தில் சில காரணத்திற்காக நம்ம என்ன செய்வோம்? செய்யாமல் இருப்போம். நம்மளே இப்படி செய்யும்போது கடவுள் என்ன செய்வாரு? ஒரு நோக்கத்துக்காக வேண்டி எனக்கு முடியும், ஆனா நான் இதைத்தான் விரும்புறேன், உங்களுக்கு நான் பரிசீலிக்க விரும்புறேன், நீங்க விரும்பி எந்த வாழ்க்கை வேணா தேர்ந்தெடுத்துக்க, உனக்கு சுதந்திரம் தர்றேன், திருடுறவன் திருடிக்க, கொலை செய்யறவன் கொலை செஞ்சுக்க, அதுக்கு கேட்கிற நேரத்தில் கேட்பேன் அப்படின்னு கொடுத்திருக்கிற காரணத்தினாலதான் இது ஒரே மாதிரியா படைக்கலையே தவிர இயலாமையினால் படைக்காம இருக்கல. இது அதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய விடை.